जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆசீர்வாதங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது. அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இப்ப மிதுன ராசிக்கு சூரியன் வரக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனி மாதம். ஸோ அந்த சூரியனை பேஸ் பண்ணி இப்போ இந்த ஆனி மாத ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு. ஸோ இந்த ஆனி மாதத்துல 12 ராசிகளுக்கு என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆனி திருமஞ்சனம், ஆனி மாதம் விசேஷமான மாதம். என்ன வீடு குடி போக மாட்டாங்க. ஆனி மாதம் பங்குனி மாதம்ல வீடு குடி போக மாட்டாங்க. சில இடங்களில் திருமணம் பண்ணுவாங்க, சில இடத்துல பண்ண மாட்டாங்க. விஷயம் தெரிந்தவங்களும் சில பேர் திருமணம் செய்ய மாட்டாங்க. ஆனி ஆடியெல்லாம் கிடையாது, ஆவணி மாதம் தான் அதோட. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆனி மாத ராசி பலன்கள் யார் யாருக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கு, யார் யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வாழறது பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கொரோனாவை விட ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இந்த கொடிய உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது. இன்னைக்கு நல்லா பேசுவான், நாளைக்கு சரியா பேச மாட்டான், இன்னைக்கு பிரச்சனை பண்ணுவான், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான். இந்த உலகத்து சில பேருக்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், எப்படா இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லா கடமைகள்லாம் முடிச்சுட்டு எப்படா போய் சேருவோம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க சில பேர்லாம். என்ன, அந்த அளவுக்கு ஒரு கொடிய உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல தான் தெய்வங்களும் இருக்கு, இதுலதான் எல்லா நல்லது கெட்டதும் இருக்கு. இது எல்லாம் சமாளிச்சு போறவன் தான் மனிதன். அதனாலதான் ஆதி காலத்திலிருந்து இன்றைய தொன்று தொட்டு வரையில பஞ்சாங்கம், திதி, வார, நட்சத்திர, யோகஸ்ட கரணம் செய்வ அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒரு நடவு பண்றதுல இருந்து, ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் செய்யறதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தமிழ் மாத ஆணி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 ராசி, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கும், என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்னென்னலாம் பிளஸ் மைனஸ்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மீனராசி நேயர்களே, ரேவதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. சார் நான் ஓடிக்கிட்டே தான் சார் இருக்கேன், என் ஓட்டம் எப்போ சார் நிற்கும், அலைச்சல் மிகுந்ததாக இருக்கு சார். அதில் வெயிலையும் மழையிலையும் நான் படுற அவஸ்தை எனக்கு தான் சார் தெரியும் ஒவ்வொரு நாளும். ஆனால் என்னுடைய புரிதல் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது சார். நான் என்ன நினைக்கிறேன், என்ன செய்கிறேன், வேலையிலையும் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான சில சூழ்நிலைகள் இல்லை சார். அந்த அளவுக்கு இப்போ நான் ரொம்ப பாடுபடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் மீனராசிக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க அப்போலாம், ஆஹா ஓஹோ, நான் என்ன ஃபேக்ட் இருக்கோ நான் சொல்கிறேங்க. என்னுடைய ராசி பலனில் இந்த ஆனி மாதத்தில் ஃபேக்ட் இது தாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபேக்ட் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது. ஏன்னா இப்போ ஜென்ம சனி வேற நடந்துட்டு இருக்கா. அதனால் என்னென்ன, முன்ன போனாலும் உதைக்குது, பின்ன போனாலும் உதைக்குதுங்கிற மாதிரி தான் இருக்குது. சித்தம்போக்கு சிவம்போக்காக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை, அப்படியே அலைச்சல் அதிகமாக இருக்குது, ஊதியம் குறைவாக இருக்குது. சில நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சேருது. வேலையிலையும் சரி, இருக்கிற இடத்துலையும் சரி. பெண்களால் சில பேருக்கு அவப்பெயர் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ கவனமாக இருக்கு. தொழில் துறையெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். தொழில் வேலை சம்மந்தப்பட்ட சில பேருக்குலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் கவனமாக கொண்டு போங்க, வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில், எல்லாத்துலேயுமே. திருமணம் மற்றும் மறுமணம் ஓரளவுக்கு சுமூகமான நல்ல செய்திகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ கேட்டு படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. சில பேருக்கு மீனராசி பொறுத்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுன்னு வந்த பணத்தை எங்கேயோ நம்ம பேங்க்ல போய் எடுக்க போவோம், எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் எடுக்க போவோம், செய்ய போவோம், எங்கேயோ ஒரு இடத்துல மறந்து வச்சுட்டு வந்துடுவோம்.
எங்கேயோ மறந்துடுவோம், இல்லையா ஏதோ ஒரு ஞாபகம் வருது, இல்லை ஃபோனோ ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு இழப்பீடாக வந்துடும். ஸோ கவனமாக இருங்க. ரெண்டாவது, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகமாக தான் இருக்கும். மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இன்னும் நமக்கு ஒரு 2-2.5 வருஷத்துக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்க தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். ஆன்லைன் ஏற்றுமதி, மருத்துவம், கல்வி, உணவு சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் சிறப்பு. எதிர்பாராத பண வரவு அல்லது போனஸ் சிலருக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் வரும். உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். கல்வியில் சிறந்த முன்னேற்றம் இருக்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுகள் நிறைய மாணவர்களுக்கு கிடைக்கும். ஸோ நன்னா வீடு அல்லது நிலம் அல்லது வாங்கக்கூடிய சில யோகங்கள் அமைப்புகள் நன்னா வரும். சில பேர் கொஞ்சம் கோபத்தை காட்டுவாங்க வீட்டில். கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். சில நேரத்தில் கொஞ்சம் கோபத்தை காட்டுவாங்க. பழைய வழக்குகளில் சாதகமான முன்னேற்றம் இருக்கும். நிலுவை ஆவணங்கள் முடிக்க நல்ல தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு. சினிமா, கலை, இசை, மீடியா துறையினர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான பலன்கள் சிறப்பாக இருக்கு. ரெண்டாவது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கீங்களா, இப்போ ஊருக்கு வரணும்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு அங்கே இருங்க, பிறகு பார்த்துக்கலாம். குரு வழிபாடு நிறைய பண்ணுங்க. குரு வழிபாடு செய்ய செய்ய தான் உங்களுக்கு இன்னும் சிறப்பு. 18 ஜூன், 30 ஜூன், 12 ஜூலை இந்த நாளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாழக்கிழமையில குரு வழிபாடு பண்ணுங்க. சோமமானந்த சம்போதம், சோமார்க்க கிருத சேகரம், தட்சிணாபி முகம்மந்தே, தட்சிணாமூர்த்தி மாசரையே, இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த ஆனி மாசத்துல வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கையில சிறப்பாக அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணுங்க. சுபம். இதுவரையிலே நாம் பார்த்தது 12 ராசிக்கான ஆனி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே. இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு, ஒரு மேஷ ராசி அப்படின்னு சொன்னா மேஷ ராசியிலேருந்து இப்போ 4ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 3ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 12ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு, மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கணித்து, ஸோ இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இந்த இதுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொது பலன்களாக சொல்றோம். இது பாதி பேருக்கு அப்படியே பலிக்கும், சரியாகவே இருக்கும், சில பேருக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா நம்ம சில ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இது பொது பலன்கள். அப்போ நம்மளுடைய பிறந்த ஜாதகப்படி, பிறந்த ஜென்ம ராசிப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை காண்பித்து, சார் இதுதான் என்னுடைய பிறந்த ஜாதகம், இதுதான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், இதுதான் இந்த ஜாதகத்துக்கு இதுக்கப்புறம் என்னுடைய பாஸ்ட் இப்படி இருந்தது, ப்ரெசன்ட் இப்படி இருக்கு, ஃபியூச்சர் எனக்கு இப்படி தான் இருக்குமா, எப்படி இருக்கும், என்னுடைய கெரியர் எப்படி இருக்கும், என்னுடைய வேலை, மற்ற விஷயங்கள் நான் சாதிப்பேனா, நான் எப்படி இருப்பேன், குடும்பத்தில் அம்மா அப்பா மற்றவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நான் வேலைக்கு தான் போவேனா, இல்லை நான் சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்குவேனா, நல்லா இருப்பேனா, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நேரத்தை ஒரு 25 நிமிஷம் எடுத்து என்கிட்ட பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். வாழ்க வளமுடன்.